இந்த விவகாரத்தை பொறுத்தவரை இந்த வழக்கில் ஏற்கனவே உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவுகளை பிறப்பித்திருந்தது. அதே போல 12 வாரத்திற்குள் காவல்துறையினர் அந்த வழக்கை விசாரித்து முடிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார்கள். இந்த நிலையில்தான் சீமான் தரப்பிடமிருந்து உச்சநீதிமன்றத்தில் இந்த மேன்முறையீடு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போல அந்த மனுவை பொறுத்தவரை இந்த விவகாரத்தில் முன்வைக்கப்பட்ட வாதங்களையும் அதே போல அனைத்து அம்சங்களையும் முறையாக கருத்தில் கொள்ளவில்லை என்பதாலும் இந்த விவகாரத்தில் முன்னதாக உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று அந்த சீமான் தரப்பிலிருந்து அந்த கோரிக்கையானது முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல வழக்கினுடைய அந்த விசாரணை 12 வாரத்திற்குள் விசாரித்து முடிக்க வேண்டும் என அந்த உயர்நீதிமன்றம் அந்த உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார்கள். அதனை ரத்து செய்ய வேண்டும் எனவும் இந்த மனுவில் கோரப்பட்டிருக்கின்றது. வரக்கூடிய நாட்களில் இந்த மனுவானது ஏற்றுக்கொள்ளப்படும் பட்சத்தில் பட்டியலிடப்பட்டு இந்த வழக்கானது மீண்டும் விசாரணைக்கு உச்சநீதிமன்றத்தில் வரும் என எதிர்பார்க்கலாம். விசாரணைக்கு வரும்பொழுது அந்த மனு தள்ளுபடி செய்யப்படுகிறதா அல்லது இடைக்கால உத்தரவுகள் பிறப்பிக்கப்படுமா போன்ற விஷயங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும்.